இதே திருப்பூர் மாவட்டம் இங்க இருக்கின்ற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்பு இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்றது. காங்கேயம் என்றால் காங்கேயம் காளை ஞாபகத்துக்கு வரும். அப்படி பெயர் பெற்ற காங்கேயம் இந்த மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையிலே 255 கோடியில கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது அதிமுக சாதனை. இன்னைக்கு மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு காங்கிங்கால சொல்லிட்டு அற்புதமா காங்கிங் காலை சின்னம் இங்கே ரவுண்டானாவில் அமைக்கப்படும் என்று அறிவிச்சேன். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அழகா வடிவமா நீங்க மகிழ்கின்ற விதமாக அற்புதமான காங்கிங் கால வடிவில சின்னம் அமைக்கப்படும். போன தடவை வந்த போது அறிவிச்சார் என்ன சார் நடராஜன் வந்து உண்மையான காலை கொடுத்தார், காங்கி காலை கொடுத்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த இனம் காக்கப்படும், காங்கி காலை இனம் காக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்றேன். அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போகும்போது அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கிடைக்குது. ஆக நம்முடைய விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு. பல கிராமத்தில் பல விவசாய தொழிலாளி கால்நடை வளர்க்கப்பட்டு பசுகளை வளர்க்கப்பட்டு அதிலிருந்து பால் கறக்கப்பட்டு நம்முடைய கூட்டுறவு சங்கத்துக்கு அளித்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு வருமானம். இந்த வருமானம் கூடுதல் செய்ய வேண்டும் இருக்காக அங்கே பார்வையிட்டு நம்முடைய சேலம் கூட்டுரோட்டில் 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டாந்து இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் ஆடு வளர்ச்சி, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இப்படி விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 கோடியில போட்டு கட்டடத்தை கட்டி முதற்கட்டமா மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் இருக்கும்போதே திறந்துட்டேன். 90% மற்ற பணி முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக கிடப்புல போட்டாங்க. கடந்த முறை சட்டமன்றத்தில் கடுமையா நான் பேசியது அந்த கால்நடை பூங்காவை திறந்து அப்படியே விட்டுட்டாங்க. 1000 கோடியில கட்டியிருக்கிறேங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய வருமானத்தை அதிகரிக்க வேணும். நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின பசுகளை உருவாக்குறோம். நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அப்படி ஒரு பசு ஒரு நாளைக்கு 45 லிட்டர் பால் கறக்கும். இது பொறுக்க முடியாத அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆடு வளர்ப்பு, நாம கிராமத்தில் எல்லாமே விவசாய தொழிலாளிகளும் ஆடு வளர்க்குறாங்க. நாம் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். இதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷத்துக்கு 40 கிலோ எடை கிடைக்கும். இது இந்த அரசாங்கத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கலப்பின பசுக்கள் கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம விவசாயி இன்றைக்கு நாட்டு மாடு வளர்த்துறோம். நமக்கு காங்கிங் காலை வேணும்னா காங்கிங் கன்று, கலப்பின பசு கன்று வேணும்னா அது, அதையும் உருவாக்குவதற்கு ஊட்டியில 50 கோடியில திட்டத்தை கொடுத்து அது பணி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சி வந்ததையும் அப்படியே போட்டாங்க, அதையும் முடக்கிட்டாங்க. ஆக விவசாயிகளுக்கு ஏன்னா சில இடத்துல நம்ம சிந்து மாடு காலக்கன்று போட்டா அது மீண்டும் பால் கொடுக்கறதுக்கு மீண்டும் கிடரிக்கன்று போட்டா பால் கறக்க கொடுக்கலாம், நம்முடைய தேவையான வளர்ச்சி கிடைக்கும். ஆனா காலக்கன்று போட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. அதனால எந்த விவசாயி என்ன கன்று வேணுமோ அந்த கன்று அந்த பசு ஈன்று கொடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.